என்ன பழி வாங்க போறவ மாதிரி வந்து நிக்கிற? ஆமா, பழி வாங்க தான் வந்திருக்கேன். ஓட ஓட விரட்டி கற்பழிக்க போறியா? தொட்டு விளையாட்ட வில்லன் இல்லம்மா. உன்னை தொடாமலே உனக்கு ஒரு பாடம் சொல்லி தர போறேன். ஏதாவது ஒரு ஸ்கூலுக்கு வாத்தியாரா போ, நல்லாவே நிறைய பேருக்கு பாடம் சொல்லி கொடுக்கலாம். என்ன பண்ண போற? நீ உண்மையிலே ஒரு பொண்ணா இருந்தா இந்த தண்டனை வாய்ஸ் முழுக்க மறக்க மாட்டேன். கிருஷ்ணா, என்ன? உன் கூட தனியா பேசணும். எதுவா இருந்தாலும் இங்கே பேசு. அன்னைக்கு நீ விளையாட்டா என் நிழலுக்கு முத்தம் கொடுத்த, அது என் நெஞ்சுக்குள்ள ஆழமா பதிஞ்சு என் நிம்மதியை பாதிச்சிருச்சு. அதுக்கு என்ன? I love you. பணக்கார விளையாட்டா? Really I love you கிருஷ்ணா. நீ உண்மையில என்ன லவ் பண்றதா இருந்தா நாளைக்கு என் வீட்டுல ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. அங்க என் அப்பா, அம்மா, ஃப்ரெண்ட்ஸ், சொந்தக்காரங்க எல்லாருமே இருப்பாங்க. அங்க வந்து உன் கார்ல சொல்லு, நான் நம்புறேன். அதானே உனக்கு வேணும், நானே சொல்றேன். உண்மையிலே நீ அவனை லவ் பண்றியாடி? எஸ். உங்க அம்மா இதுக்கு ஒத்துக்குவாங்களா? தெரியல. ஏய், வேணாடி இந்த விளையாட்டு. இது விளையாட்டு இல்லடி, காதல், லவ். அந்த வான்மதி அந்த பைத்தியக்காரன் நினைச்சிட்டு இருக்கா. நோ, நான் யாருன்னு அவளை காட்டணும். நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். அவ இவனை காதலிக்கிறாயா? நாளைக்கு அவ காதல சந்திக்க அவளோட பர்த்டே பார்ட்டிக்கு வரா. அங்க வச்சு அவளை கடத்தி கொண்டு வந்து வழக்கமா நான் புறாவ அடைக்கிற கூண்டுல அவளை அடைச்சு வச்சிருங்க. நான் வந்து அவளோட ரெக்கைய பிச்சறேன். ஆனா ஒரு முக்கியமான விஷயம், நான் தான் கடத்த சொன்னேன்னு யாருக்குமே தெரியக்கூடாது. ஏன்னா எங்க அப்பா மந்திரியாக போறாரியா. எதிர்கட்சிக்காரனுக்கு தெரிஞ்சா சொதப்பிடுவானுங்க. உண்டு தலைவா, யாருக்கும் தெரியாம காரியத்தை கச்சிதமா முடிச்சிடுறோம். வான்மதி, உன்னை அப்பா அம்மா கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன், வா. ஓகே. அப்பா, வான்மதி. ஹலோ, glad to meet you. உங்க சந்தோஷம் அப்புறம், முதல்ல உங்க பையனோட சந்தோஷம் தான் முக்கியம். ஹலோ கெஸ்ட், இப்போ உங்களுக்கு கிருஷ்ணாவை பத்தி ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போறேன். கிருஷ்ணாக்கு என் மேல காதலாம், அதுக்காக நானும் அவனை காதலிக்கணுமா? நான் ஒரு பெரிய இடத்து பொண்ணு, வசதியா வாழறவ. என்னோட காதல் கிடைச்சா நல்ல வாழலான்னு இந்த கிருஷ்ணாக்கு நினைப்பு. உழைச்சி சம்பாதிக்கணும்னு நினைக்காம காதலிச்சு சம்பாதிக்கணும்னு நினைக்கிறான். இப்படி ஒரு பிள்ளைய பெற்றதுக்கு இவங்க அப்பா அம்மா வெட்கப்படணும், வேதனைப்படணும். இத சொல்லதான் நான் இங்க வந்தேன். சொல்லிட்டேனா?
மான மரியாதை என்னை வாங்கிட்டேன், ஆனா ஓ மான மரியாதை நான் காப்பாத்திட்டேன். இனிமே இந்த பணக்கார விளையாட்டுலாம் வேண்டாம். ஒழுங்கு மரியாதை வீடு போய் சேரு. கிருஷ்ணா, இவ்வளவு நாள் உன்கிட்ட சொன்னதெல்லாம் விளையாட்டு, இப்ப சொல்றது உண்மை. ஐ லவ் யூ கிருஷ்ணா. என்ன அடிக்கிற உரிமையும் அணைக்கிற உரிமையும் உனக்கு தான் கிருஷ்ணா. எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் உனக்கு அந்த உரிமை கிடைக்காது. இந்த ஜென்மத்திலேயே நான் உன்னை அடைஞ்சே தீருவேன்.